பொருளாதார ரீதியா இவங்க வந்து உயர்ந்துகிட்டே வர்றாங்க. அம்பானி, திருபாய் அம்பானி வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாரு. இவங்க யாரும் வந்து இவங்களா சம்பாரிச்சது கிடையாது. இவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா பண்ணி நிறுவனங்களை பல ஆரம்பிச்சு அண்ணன் தம்பி 2 பேர்ட்ட கொடுக்குறாரு. 2 பேர்ல ஒருத்தர் வந்து பெருசா ஆகிக்கிட்டே போறாரு, இன்னொருத்தர் வந்து கீழே போய்கிட்டே இருக்கிறாரு. யூகேல இவர் திவால் ஆயிட்டார். திவால் கணக்கு கொடுத்து நான் ஒண்ணுமே இல்லாத ஆளு, நான் ஒரு போண்டி அப்படின்ற லெவல்ல அவர் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டார். ஸோ ஆனா அவருக்கு வந்து தனி ஜெட் விமானம் இருக்கு. அவங்க வீட்டில் வந்து ஹெலிபேட் இருக்கும், ஹெலிகாப்டர் தான் போவாங்க. வங்கி வந்து இவர் பேர்ல ரிஸ்க் எடுத்தது மொத்தமா இவரால் போச்சு. பல வங்கிகள், பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாசமா போயிருப்பாங்க. ஆனால் அனில் அம்பானிக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் முதல்ல இருந்ததா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அனில் அம்பானி வந்து அவருடைய தவறான பொருளாதார கொள்கைகள்னால வீழ்ந்து, முகேஷ் அம்பானி அவருடைய நல்ல பாலிசினால முன்னேற்றத்துக்கு வந்தார். வங்கியில ஒரு கல்வி கடன் கேட்டு போய் அதெல்லாம் மறுக்கிறது உண்டு. கல்வி கடன் உனக்கு என்ன இருக்கு, என்ன சொத்து இருக்கு, இல்லைங்கய்யா 2 மாடு தான் இருக்கு, மாட்டை வச்சு எப்படியா நான் வந்து கடன் கொடுக்க முடியும், ஒன்றும் கிடையாது, இப்போ வெளியே போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியும். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இவங்க ஒன்றும் காமிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி கண்ணு காமிச்சாலே போதும், 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு வங்கிகள் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ரோட்டுக்கு வருவாங்க. அது வேற விஷயம். யார் வந்து கடன்ல சிக்குவாங்க அப்படின்னா, கடன் வாங்கி தொழில் பண்றவங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். பல பேர் நீங்க வந்து இன்சால்வன்சி கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல பல ஏழை எளிய மக்கள், சட்டை கூட போட வசதி இல்லாத வெறும் லுங்கியோட இன்சால்வன்சி வாங்குறவங்க இருப்பாங்க. பென்ஸ் கார்ல வருவார், BMW கார்ல வருவார், வந்து வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இங்க வந்து இன்சால்வன்சி கொடுத்துட்டு போவார், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி அனில் அம்பானி மாதிரி ஆளுங்களாம் வந்து பல கோடியை வந்து அவங்களுடைய 4 தலைமுறைக்கு எடுத்து வச்சுட்டு தான் இந்த மாதிரி திவால் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பணம் இருந்தால் பத்தும் செய்யும்னு அதிகாரிகளுக்கோ மற்றவங்களுக்கோ பணத்தை அள்ளி இறச்சி நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருப்பாங்க. ஒரு ஏழை ஒருத்தர் வராரு, அவரை வந்து 10 தடவை அலைய வைக்கிறீங்க. ஒரு பணக்காரர் வராரு, அவருக்கு ரத்தன கம்பளம் போட்டு விரிக்கிறீங்க, விரித்து அவருக்கு 3000 கோடியை கொண்டு போய் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவன்கிட்ட வந்து கோமணத்தை கூட உருவிட்டு அவனை அடித்து பணம் வாங்கி வச்சிடுறீங்க. அவன் வீட்டை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவன் சொந்தக்காரனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வெறும் 10,000 20,000 ஃபோன் பண்ணி கேவலப்படுத்துறீங்க. ஆனால் 3000 கோடி வாங்கினவனை வாங்க சார் அப்படின்னு உட்கார வைக்கிறீங்க. அவன் ஜெட்டில், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் ஜெட்டில் வந்து இறங்குறான், பென்ஸில் வந்து இறங்குறான், எல்லாத்தையும் வர்றான். அவனை ஒன்றும் பண்ண முடியலையே. உலகத்தையே ஒரு கலக்குன கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன், நம்பர் 1 கோடீஸ்வரன் அனில் அம்பானி வந்து 17,000 கோடி கடன் வாங்கி மோசடி செஞ்சதா இப்ப அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது உண்மைத்தன்மை என்ன சார்? பொதுவாகவே இந்த ஏற்ற இறக்கங்கள்ன்றது வந்து ஒன்று நம்மளுடைய திறமைகள், திறமையின்மை, அது மாதிரி யாரை நியமிக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நார்மலாகவே பொருளாதார சூழல், அதுக்கப்புறம் காம்படிஷன், அதுக்கப்புறம் இன்னோவேட்டிவ்னா புது விஷயங்களை புகுத்துறது. நீங்கள் பழைய அதே விஷயத்த நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெருசாக அதில் இதாக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், சாம்பார்ன்றதே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, சாம்பாரோடைய அந்த ஒன்று அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச சாம்பார் வேறு, இன்னைக்கு வச்சுருக்க சாம்பார் வேறு, அன்னன்னைக்கு டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மக்கள். இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக இவங்க வந்து உயர்ந்துகிட்டே வர்றாங்க. அம்பானி, திருபாய் அம்பானி வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக பண்ணுறாரு. இவங்க யாரும் வந்து இவங்களா சம்பாரிச்சது கிடையாது. இவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா பண்ணி நிறுவனங்களை பல ஆரம்பிச்சு அண்ணன் தம்பி 2 பேர்ட்ட கொடுக்குறாரு. 2 பேர்ல ஒருத்தர் வந்து பெருசா ஆகிக்கிட்டே போறாரு, இன்னொருத்தர் வந்து கீழே போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 6வது 7வது பணக்காரர் அந்த லிஸ்ட்ல இருந்தாரு இந்த அனில் அம்பானி. ஓகே, அதுக்கப்புறம் போக 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 கீழே ஒன்னொன்னா கீழே வந்துக்கிட்டு, இன்ஃபேக்ட் சொல்ல போனா யூகேல இவர் திவால் ஆயிட்டார். திவால் கணக்கு கொடுத்து நான் ஒண்ணுமே இல்லாத ஆளு, நான் ஒரு போண்டி அப்படின்ற லெவல்ல அவர் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டார். ஸோ ஆனா அவருக்கு வந்து தனி ஜெட் விமானம் இருக்கு. அவங்க வீட்டில் வந்து ஹெலிபேட் இருக்கும், ஹெலிகாப்டர் தான் போவாங்க, செட் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கும். இந்த மாதிரி பல வசதிகள் அவங்களுக்கு இன்னைக்கும் வந்து 50 கார் டிரைவர் இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, விலை உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதே சமயத்தில் எனக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்லுவார், வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு காசு இல்லை, வழக்கு நடத்துறதுக்கு காசு இல்லை, அதுக்கே நான் வந்து அடமானம் வைக்கிறேன்னா கூட ஒரு சிலதில் இப்போ செய்திகள்லாம் எனக்கு வந்து வந்திருந்தது. செய்தித்தாள்கள்லையும் வீடியோஸ் எல்லாம் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஏற்ற இறக்கம்ன்றது வந்து இவங்களோட பாலிசி.
இவங்களோட என்னென்ன பாலிசி தான் வந்து அங்கே மேட்ரு. ம். பாலிசி என்ன பொருளை தயாரித்து என்ன விற்கிறாங்க, என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதை வந்து திறம்பட கொடுக்குறாங்களா இல்லையா, அவங்களோட காம்படிஷன் அடுத்த காம்படிட்டரை விட இவங்க வந்து பெட்டராக கொடுத்துருக்கணும். இவங்க செய்யலை, இவங்களோட தவறு தான். அந்த இடத்துல இவங்கள நம்பி பலாயிரக்கணக்கான பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. வங்கிகள் வந்து கடன் கொடுத்துருக்கு. வங்கி வந்து இவர் பேரில் ரிஸ்க் எடுத்திருக்கு. ரிஸ்க் எடுத்தது மொத்தமாக இவரால் போச்சு. ம். பல வங்கிகள் பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாசமாக போயிருப்பாங்க ம். இந்த நிறுவனத்தினால. ம். கடன் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுவான், பல பேர் வந்து வெளியிலேயே தெரியாமல் தற்கொலை கூட பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ம். ஸோ இது வந்து மிஸ் அப்ராப்ரியேட் ஆஃப் ஃபண்டு. ம். இவங்க வந்து தொழில் வந்து உருப்படியாக பண்ணாதனால தான் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கே தவிர வேற எந்த பாலிசி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சார், இந்த இவ்வளோ பெரிய அம்பானி சாம்ராஜ்யம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது, எப்படி உருவானது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சது எப்படி சார்? திருபாய் அம்பானி ஒரு சாதாரணமான ஆளு. ம். அதுதான் வந்து சினிமாலாம் வந்துருச்சு. ம். அதுல வந்து ஒரு சில கட்டுக்கதைகள் இருக்கும், ஒரு சில உண்மையான விஷயங்களும் ம். இருக்கும். ஓகே, நம்ம உண்மையான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஹ், ஒரு சாமானியமான ஒரு மனிதர் வராரு, ஒரு பெரிய ஆம்பிஷன்ல வராரு, பல நிறுவனங்களை ஆரம்பிக்கிறாரு, பல பேருக்கு வேலை கொடுக்குறாரு, பல இடங்கள்ல வங்கி கடன்களை வாங்குறாரு, வாங்கி அதை பல மடங்கா பெருக்கிறாரு, இந்தியாவில் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு பேர் எடுக்கிறாரு. அவருக்கு 2 பிள்ளைங்க, ம். அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. முகேஷ் வந்து பெரியவர், அனில் அம்பானி வந்து சின்னவர். 2 பேருக்கு பங்கா தான் பிரிச்சாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அனில் அம்பானிக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் முதல்ல இருந்ததா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அனில் அம்பானி வந்து அவருடைய தவறான பொருளாதார கொள்கைகள்னால வீழ்ந்து, முகேஷ் அம்பானி அவருடைய நல்ல பாலிசினால முன்னேற்றத்துக்கு வந்தாருன்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அமலாக்கத்துறையை வந்து ஆஜராக சொல்லி அவர் தன்னோட காரை எடுத்துட்டு போய் அமலாக்கத்துறையில ஆபீஸ்க்கு போற விஷயங்கள் வந்து செய்திகள்ல பெரிய அளவு ஃபிளாஷ் நியூஸா வருது இல்ல சார்? இது அவரோட பேருக்கு கெடுதல் ஏற்படாதா சார்? பொதுவா அமலாக்கத்துறையில என்னன்னா, நீங்க வந்து ஒரு வங்கியில கடன் வாங்குறாரு, பல பல இடங்கள்ல பொருட்களை கடனுக்கு வாங்குறாரு, இப்போ சீன நிறுவனங்கள்கிட்ட வந்து வாங்குறாரு. ம். பொதுமக்கள் பணம் முதலீடு உள்ள நிறையா வருது. இந்த மாதிரி பொருளாதார குற்றம்னா வந்து பணத்தை எடுத்து இவர் தொழிலில் போட்டு அது வந்து ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறாரு. அதே ம். மாதிரி நஷ்டம் வந்தாலும் இவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க. ம். நஷ்டம் எதனால வருது அப்படின்னா, இவருடைய தவறான ஒரு முடிவுனால, ம். இவருடைய கவனக்குறைவுனால. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனை, இவங்க எதுல கை வைப்பாங்கன்னா, ஒண்ணு மக்கள் பணத்துல கை வைப்பாங்க, 2வது அரசாங்க பணத்துல கை வைப்பாங்க. ம். அரசாங்க பணத்துல இருந்து இன்கம் டேக்ஸ் கட்டாம விடுறது, ஜிஎஸ்டி கட்டாம விடுறது, வேற அதர் லெவிஸ், டாக்ஸஸ், இதை மாதிரி ஏதாவது அரசாங்க செலுத்த வேண்டிய டியூட்டிஸ் அதை செலுத்தாம விடுறதன் காரணமா இவங்களுக்கு எதிராக இடியில், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ வழக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வங்கியில் ஒரு 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 கல்வி கடன் கேட்டு போய் அதெல்லாம் மறுக்கிறது உண்டு. கல்வி கடன் உனக்கு என்ன இருக்கு, என்ன சொத்து இருக்கு, இல்லைங்கய்யா 2 மாடு தான் இருக்கு, மாட்டை வச்சு எப்படியா நான் வந்து கடன் கொடுக்க முடியும், ஒன்றும் கிடையாது, இப்போ வெளியே போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இவங்க ஒன்றும் காமிக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படி கண்ணு காமிச்சாலே போதும், 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு வங்கிகள் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரோட்டுக்கு வருவாங்க, அது வேற விஷயம். அந்த வங்கி மேனேஜர் ரோட்டுக்கு வந்துருவாரு, வங்கியும் கூட மூடுறதுக்குண்டான வாய்ப்பு, அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை கூட வந்துடும். ஓகே, இப்போ எஸ் வங்கியெல்லாம் வந்து அவ்வளோ கடன் வாங்கி கிட்டத்தட்ட அது ரொம்ப கவலைக்கிடத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி செய்திகள்லாம் உண்டு. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு அபரிமிதமா கடனை வாங்கிட்டு அந்த கடனை உருப்படியா கட்டாம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த டியூட்டிஸ் மற்ற டாக்ஸ் எல்லாம் கட்டாம இருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஓகே, அதனால இந்த மாதிரி பிரச்சனையா தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கு. சார், அம்பானியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா, நீரவ் மோடி, இந்த மாதிரியான பல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனையில சிக்கிறது ஏன் சார்? கடன் பிரச்சனையில அடிக்கடி மாற்றுறது ஏன்? அதாவது யார் வந்து கடன்ல சிக்குவாங்க அப்படின்னா, கடன் வாங்கி தொழில் பண்றவங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். பல பேர் நீங்க வந்து இன்சால்வன்சி கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல நீங்க பல ஏழை எளிய மக்கள், சட்டை கூட போட வசதி இல்லாத வெறும் லுங்கியோட இன்சால்வன்சி வாங்குறவங்க இருப்பாங்க. பென்ஸ் கார்ல வருவார், பிஎம்டபிள்யூ கார்ல வருவார், வந்து வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இங்க வந்து இன்சால்வன்சி கொடுத்துட்டு போவார், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போவார். அவரெல்லாம் வந்து பாதுகாப்பா எடுத்து வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி அனில் அம்பானி மாதிரி ஆளுங்களாம் வந்து பல கோடியை வந்து அவங்களுடைய 4 தலைமுறைக்கு எடுத்து வச்சுட்டு தான் இந்த மாதிரி திவால் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பணம் இருந்தால் பத்தும் செய்யும்னு அதிகாரிகளுக்கோ மற்றவங்களுக்கோ பணத்தை அள்ளி இறைச்சி நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருப்பாங்க. பட் எல்லா இடத்துலையும் வந்து அது உதவாது. இதே அனில் அம்பானி இன்னைக்கு பிரச்சனையில மாற்ற இதே அம்பானி 2017 19 வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல எஸ் பேங்க்ல 3000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த 3000 கோடி கடன் வாங்குறதுக்காக வங்கி அதிகாரிகளுக்கு எக்கச்சக்கமா லஞ்சம் கொடுத்திருக்காருன்னு ஒரு செய்திக்கு வருது சார். ஆமா, அதனாலதான் இந்த சிபிஐ விசாரணையே வரும். இந்த மாதிரி நேரங்கள்ல வங்கி அதிகாரிகளுக்கு வந்து பணம் கொடுத்து ஓகே பணம் கொடுத்து அதுக்கப்புறமா இன்னைக்கு அப்ளை பண்ணாங்கன்னா இன்னைக்கு காலையில அப்ளை பண்றாங்க, சாயந்தரம் வந்து சாங்ஷன் ஆயிரும். இது எப்படி நடக்கும்? கம்பேரிசன் வேணும் இல்லையா? நியாயம் வேண்டாமா? இப்போ ஒரு ஏழை ஒருத்தர் வராரு, அவரை வந்து 10 தடவை அலைய வைக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பணக்காரர் வராரு, அவருக்கு ரத்தன கம்பளம் போட்டு விரிக்கிறீங்க, விரிச்சு அவருக்கு 3000 கோடியை கொண்டு போய் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் வந்து இவன்கிட்ட வந்து கோமணத்தை கூட உருவிட்டு அவனை அடிச்சு பணம் வாங்கி வச்சிடுறீங்க. அவன் வீட்டை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவன் சொந்தக்காரனுக்குலாம் ஃபோன் பண்ணி வெறும் 10,000 20,000 ஃபோன் பண்ணி கேவலப்படுத்துறீங்க பேங்க்காரங்க. ஆனா 3000 கோடி வாங்கினவன வாங்க சார் அப்படின்னு உட்கார வைக்கிறீங்க. அவன் ஜெட்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் ஜெட்ல வந்து இறங்குறான், பென்ஸ்ல வந்து இறங்குறான், எல்லாத்தையும் வர்றான். அவனை ஒன்றும் பண்ண முடியலையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்களா இருக்கும். அதனாலதான் இத்தனை நடக்குது. இல்லைன்னா அவனை போய் ஒரு வார்த்தை பேசிட முடியுமா? அனில் அம்பானி வந்து கொடுக்கல, உனக்கு நீ உனக்கு இதை கொடுக்க வக்கு இல்லைன்னா நீ எதுக்கடா நீ வந்து சோறு திங்கிற, நீ வான்னு நீ சொல்ற முடியுமா? அவனை சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் 10,000 20,000 கடன் வாங்கினவனை போட்டு சாகடிச்சு அவன் குடும்பத்துல அவங்க அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி அவமானப்பட்டு துன்பப்பட்டு கேவலப்படுற மாதிரி வங்கி அதிகாரிகள் பேசுவாங்க. ஆக்சுவலி அது சட்டவிரோதம். பட் இன்னைக்கும் நடைமுறையில இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு சில காவல் அதிகாரிகளும் துணை போறாங்க. காவல் அதிகாரிகிட்ட போனா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்லை, இது சட்டப்படி குற்றம் ஏன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுல 1-2 நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்களெல்லாம் வந்து விடுத்து மற்ற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மோசமான செய்கைகளுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் இந்த மாதிரி 3000 கோடி வாங்கினாலும் சரி, இவனும் திருட்டு பையதான். ஓகே, சாதாரணமா இது பண்ணாலும் அவங்களும் ஒரு சின்ன குற்றவாளி தான். ஓகே, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும். ஓகே, பணம் அதுக்காக வந்து இவர் 3000 வாங்கினவரை வந்து ரத்தன கம்பளமோ ஒரு 10,000 வாங்கின வந்து கேவலப்படுத்துறது மாபெரும் குற்றம். சார், இன்னைக்கு அமலாக்கத்துறை விசாரிக்குது. ஓகே, இதுக்குள்ள பொருளாதார குற்றப்பிரிவுன்னு ஒண்ணு வருது இல்ல சார்? அவங்க என்ன மாதிரியான வழக்குகளை விசாரணை செய்யலாம் நடைமுறை இருக்கு சார்? பொருளாதார குற்றப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து கலெக்ஷன் போடுறாங்க, சீட்டு ஏலச்சீட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பொருளாதார குற்றப்பிரிவு வந்து அது வேலை செய்யுது. அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சிட் ஃபண்டு நிதி நிறுவன மோசடிகள் தான் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. எனிதிங் ரிகார்டிங் மணி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட மோசடி வழக்குகள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போது நம்ம பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அங்கே போயிடலாம். இல்லைன்னா ஒரு நிறுவனம் ஒரு 100 பேர் 200 பேரை மோசடி பண்ணுது அப்படின்னு வரும்போது கலெக்டிவாக வர்றதை இந்த பொருளாதார குற்றப்பிரிவு பண்ணுது. அது வந்து டான்பிட் கோர்ட்டுன்னு சொல்லுவோம், டிஎன்பிஐடி கோர்ட். அந்த கோர்ட்டில் இவங்க ஆஜர்படுத்தப்பட்டு அதை மீட்கப்படுறதுக்கு துரிதமாக வேகமாக முடிக்கிறதுக்கு உண்டான அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த பொருளாதார இஓடபிள்யூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 15,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடின்னு வாங்குறாங்க இல்லையா சார்? இது திரும்ப எடுக்கிறதுக்காக வங்கிகள் என்ன மாதிரியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யுமா, இல்லை வேற என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கும் சார் இந்த தொழிலதிபர்களோட பணத்தை மீட்க? பொதுவாக இந்த மாதிரி கோடிக்கணக்கில் கடன் வாங்கினவங்க அவங்க வந்து எப்படின்னா பர்சனல் கேரண்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவாக நிறுவனம் கடன் வாங்கினதுன்னா கூடவே பர்சனல் கேரண்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. அவங்க பர்சனல் சொத்து இருந்தாலும் அதை பறிமுதல் பண்ணலாம். அப்படின்னா நிறுவனத்தின் பேர்ல எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு அந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து கடன் கொடுப்பாங்க. அப்படி அந்த சொத்துக்களையும் கடனையும் பார்த்து இது பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான நிறுவனத்தோடைய பில்டிங்கு, லேண்டு, அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷினு இல்லை சர்வீஸ் பண்ணக்கூடிய மிஷினு, அதில் உள்ள ரா மெட்டீரியல்ஸ் பொருட்கள் இதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு மார்ட்கேஜில் தான் இருக்கும். அது ஆல்ரெடி வந்து அடமானத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம இந்த பேங்க்காரங்க டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் மூலமாக வந்து அந்த இதை பண்ணுவாங்க. ரெண்டாவது NCLT இருக்குது, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்குது.
அதுல வந்து இன்சால்வன்சி வழக்கு போட்டு அவங்க சொத்துக்களை வந்து முடக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட வங்கி கணக்குல ஏதாவது ஒரு வங்கி கணக்குல வந்து பணம் அதிகமா இருக்கும், இன்னொன்னு இல்லை கடன் வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த வங்கி கணக்கை வந்து ஃப்ரீஸும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு, பல வழிகள் இருக்கு. அதை மாதிரி ஒரு திருட்டுத்தனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் இதை முடக்கி அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த இன்சால்வன்சி பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப உஷாரா இருந்து இன்சால்வன்சி கொடுப்பாங்க. அப்பாவிகள் தான் வந்து பாவம் நான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்றேன், இன்சால்வன்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லாதவங்க பண்ணுவாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் பிளான் பண்ணி இன்சால்வன்சி பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் பிளான் பண்ணிடுவான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்சால்வெண்ட் ஆயிடுவோம், நல்லா வசதியா இருக்கும் போது. ஏமாத்தணும்னு குறிக்கோளோட இருக்கிறவன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பணத்தெல்லாம் ஒரு பக்கம் அங்கங்கே ஒதுக்கி அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சொத்துக்கள்லாம் விற்று இவன் பேரில் ஒன்றுமே இல்லாமல் வேற எங்கே அவன் பினாமி பேரில் வச்சுட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கை குறைந்த மனிதர்கள். தன்னை இன்னமே ஒரு 5 வருஷத்துல நம்ம வந்து நாசமாக போகிறோம் அப்படின்னு இவனாவே கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிற சொத்து எங்கேயோ அனாமத்தா வந்ததா இருக்கும். அதெல்லாம் அவங்க அப்பா தாத்தா சம்பாரிச்சதா இருக்கும், அனாமத்தா வந்ததா இருக்கும். எங்கேயாவது ஒரு ஒரு இவனுடைய செல்வாக்கு இல்லாமல் இவனுடைய வேலை செய்யாமல் வந்த பொருளாக இருந்தால் அவனுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருக்காத என்ன பண்ணுவான், இந்த மாதிரி விற்று ஒரு 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 புறமாக வச்சுக்கிட்டு மற்றவர்களை ஏமாற்றி வாழ்வது தான் இந்த மாதிரியான மக்கள். இதே மாதிரி கடன்பட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக, தொழில் செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்காக, இல்லை வேற வேற குடும்ப பாரத்தினால கடனாளி ஆகி ஆறவங்க அது தனி. அந்த 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 குரூப்பை இது கூட சேர்க்கவே முடியாது. இது வேற அது வேற. ஸோ ஆனால் 2 பேரும் போய் சேர்றது அந்த இன்சால்வன்சி மஞ்சள் நோட்டீஸ்ன்றது. அதனால இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்தா இதெல்லாம் பொருளாதார குற்றத்தில் வந்துடும். இந்த இன்சால்வன்சியுமே தவறா செய்யும் பொழுது பொருளாதார குற்றமாகும். அதெல்லாம் ஏன்னா ஃபண்டை ஒதுக்கி வச்சுட்டு யாருக்கும் பணம் கொடுக்காம வந்தாலும் அது வந்து அரசாங்கம் சும்மா விட்டுருமா இவங்கள, அதெல்லாம் வந்து விடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நம்ம கடனாளி ஆயிட்டோம்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சட்டங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளை யாராவது கடனை வாங்கிட்டு இந்த மாதிரி போனாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றது அந்த ஃபார்முலாவை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சார், ஒரு அரசாங்கத்தால மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியாதுன்னா இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்கள், தனியார் பொருளாதார முதலாளிகளுக்கு, தனித்துவமான முதலாளிகளுக்கு வந்து பல சலுகைகள் வழங்குதலா சார்? அது சரியான நடைமுறையா? ஆமா, இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா எப்படி வந்து அரசாங்கம் இயங்குது அப்படின்னா, ஒரு ஒரு இது போன்ற பல நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டார் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு பொருளை தயாரிச்சோ இல்லை சர்வீஸை கொடுத்தோ ஒரு 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இத்தனையும் கட்டுறாங்க. அதை வச்சு தானே அரசாங்கம் ஓடுது. ஓகே, சும்மா யாருமே செய்யலை, எல்லாமே அரசாங்கமே ஒரு நிறுவனத்தை நடத்தி எங்க பார்த்தாலும் ரோட்ல ஹோட்டலே கிடையாது, எல்லாம் அரசாங்க ஹோட்டல் அப்படின்னு அரசாங்கமே சாப்பாடு போட்டு இப்படிலாம் பண்ணா அது சரியா வருமா? ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து ஒரு கார் இருக்கு, காரை வந்து அரசாங்கமே தயாரிக்குது. நம்ம கையில கட்டுற வாட்ச் அரசாங்கம் தயாரிக்குது. எல்லாமே நகைக்கடை எல்லாமே அரசாங்கம் தான் பண்ணுது அப்படின்னா அது ப்ராக்டிகலி பாசிபிளே கிடையாது. பொதுமக்கள் தான் வந்து இந்த மாதிரி கோடீஸ்வரர் ஆகணும், பணக்காரங்களாகவும், அது மாதிரி ஒன்று அவங்க வந்து அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்கும். அவங்க ஒரு தொழிலை செய்கிறாங்க, தொழிலை செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. வேலை கொடுக்குறனால இன்னொருத்தவங்க வந்து அவங்க ஒரு ஸ்கில்ஃபுல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு அதனால பெனிஃபிட் ஆகுது. அப்படின்னு இருந்தாதான் வந்து உங்களுக்கு அந்த மக்கள் வளர்ச்சி வந்து பெறும். அதை விட்டு எல்லாமே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் டோட்டலாக ரஷ்யாலாம் அவுட் ஆனதுக்கு அதுதான் காரணம். எல்லாமே வந்து அரசாங்க சொத்துன்னு ஆயிரும். அரசாங்க சொத்துன்னு ஆகும்போது அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் எப்படி வேலை செய்யறாங்க நமக்கு தெரியாதா? இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால தனியார் மயமாக்குதல் வந்து ஒரு வகையில அது வந்து சிறந்தது. என்ன, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குடும்பம், இந்த குடும்பம் தான் வரும், அந்த குடும்பம் தான் வரும், இந்த மேல உள்ளவன் தான் வருவான்னு வரும்போது தான் அந்த இடத்துல ஆபத்து வருது தனியார் மயமாக்கல்ல. மற்றபடி தனியார் மயமாக்கல்ல வந்து எனக்கு வந்து முழு ஆதரவு உண்டு. அதை வந்து நடுநிலையா கரெக்டா பண்ணா நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இப்ப பாத்தீங்கன்னா சடனா இந்த விசாரணை அமைப்புகள்லாம் வந்து அனில் அம்பானிக்கு சொந்தமான 35 இடங்கள்ல அதிரடியா சோதனை நடத்தி பல எவிடன்ஸ்களை கைப்பற்றிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா சார்? இதெல்லாம் வந்து இது ரொம்ப காலதாமதமா நடக்கிற விஷயம் நீங்க பாக்குறீங்களா? பொதுவா பினாமி சட்டம்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு நிறுவனம் தாம் பேர்ல ஒரு அதிகமான ப்ராஃபிட் வந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் கட்டணும், மற்ற டாக்ஸஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகே, அதனால 10 பேருக்கு பிரிச்சு உங்களுக்கு லாபம் வந்ததுன்னு சொல்லலாம். அது ஒரு
பொருளாதார குற்றம். ரெண்டாவது, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி இவர் வந்து அந்த 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 நிறுவனத்தை வந்து அவங்களே கொளுத்தி விட்டுட்டு மொத்தமாக எரிஞ்சு போச்சு அப்படின்னு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ரெண்டாவது, ரொம்ப நஷ்டமாயிருச்சு அப்படின்னு பொய் சொல்லிட்டு வேற பக்கம் லாபம் இருக்கும். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அளவுள்ள ஒரு பொருட்கள் இருக்கு. அந்த பொருள்லாம் வந்து வீணா போச்சு, கெட்டு போச்சு, குப்பையில போட்டோம் அப்படின்ட்டு அதை வந்து கள்ளச்சந்தையில வித்து பெருசா அவங்க பணம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, வேற யாரோ எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு அசம்ஷன்ல சொல்றது. இது தவிர பல்வேறு நவீன மோசடிகள் இருக்கு. இந்த காலத்துல நவீன மோசடிகள் இருக்கு. அந்த மோசடியில இருந்து அவங்க மாட்டாம இருக்கிறதுக்கு பல்வேறு வகையில பண்ணுவாங்க. அதை அரசாங்கமும் தடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து கட்டம் போட்டு பிடிக்கிறவன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான், திட்டம் போட்டு திருடுறவன் திருடிக்கிட்டே இருக்கான். ஓகே, இதுக்கேற்ற மாதிரி இதுல ஒரு 2 புத்திசாலி வந்தானா அதுல 2 புத்திசாலி வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதனால இது வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இது வந்து ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். அந்த பந்தயத்துல அந்த மோசடிக்காரங்களும் இந்த அரசாங்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றவங்களும் 2 மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி அந்த தண்டவாளம் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மி. நவீனமயமாக்கல்ல எதிர்காலத்தில் அரசாங்கம் வந்து ரொம்ப நவீனமயமாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இதெல்லாம் வெகுவா குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த அனில் அம்பானி ஏற்கனவே வந்து 31,550 கோடி கிட்ட கடனை வாங்கி, அதாவது எஸ்பிஐ இந்த மாதிரியான வங்கிகள்ல கடனை வாங்கி அதை திருப்பி வந்து வெறும் 40% தான் திருப்பி கட்டிருக்காங்க இல்லையா சார்? அப்பெல்லாம் அமைதியா இருந்த நிறுவனங்கள், அப்பெல்லாம் அமைதியா இருந்த விசாரணை அமைப்புகள் இப்ப மட்டும் ஏன் சார் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்குது? அதாவது நீங்க வந்து 40% கொடுத்திருக்காரான்னு கேக்குறீங்க, 100% கொடுக்க தானே வேணும். நீங்க வந்து ஒரு 10,000 கோடியை எடுத்துட்டு போய் அதுல நான் வந்து 9,000 கோடி கொடுத்துட்டேன், 1000 கோடி தான் கொள்ளையடிச்சிட்டேன் அப்படின்னு அதுவும் கொள்ள தானே, அதுவும் இன்னப்ராப்ரியேட் ஃபண்ட் தானே, அந்த ஃபண்டை மோசடி தானே அதுவும். அதனால இதுக்கு வந்து இது பெருசா அது பெருசா அப்படின்லாம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. 100 கோடி திருடினாலும் திருடன் தான், 10 ரூபா திருடினாலும் பிக் பாக்கெட் தான், அவனும் திருடன் தான். ஓகே, அதனால இது வந்து மோசடின்றது வந்து மோசடின்ற ஒரே ஒரு கட்டத்துக்குள்ள தான் வருமே தவிர இதுல எந்த இடத்துலயும் ஒரு கம்பேரிசனுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. ஸோ அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்றதான் இன்னைக்கு கேள்வி. ஓகே, இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பண முதலைகள் வந்து பண மோசடி பண்றதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. இந்த நிறுவனத்தை நம்பி இருக்கக்கூடிய பிற சிறு நிறுவனங்கள் வந்து எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க, இதெல்லாம் வந்து யோசனை பண்ணணும். ஓகே, ஒரு அம்பானி குடும்பத்துல வந்து நம்ம முதலீடு பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணா நம்ம மிகப்பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பாங்க. மிகப்பெரிய ஆள்னா என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து 50 லட்சம் சம்பாரிச்சிருவேன், 1 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு வர்ற ஒரு நடுத்தர வர்க்கம். உண்மையிலே சொல்ல போனா அந்த 20 லட்சம் 30 லட்சம் நடுத்தர வர்க்கம் தான் அவங்க வர்றாங்க. இவரு வாங்கி எடுத்துட்டு இவர் மோசடி பண்ணிட்டு போயிட்டாரு, இவங்க ரோட்டுக்குள்ள வந்துருவாங்க. இந்த 50 லட்சம் முதலீடு பண்ணவங்க ரோட்டுக்கு வந்துருவாங்களா? அந்த மாதிரி எத்தனை லட்சம். நீங்க 30,000 கோடின்றது எங்க இருக்கு? 30,000 கோடின்றது வந்து அதுல எத்தனை குடும்பம் வந்து நாசமா போகுன்றது வந்து முதல்ல இதை எடுத்துக்கணும். ஸோ அரசாங்கம் வந்து இதை ஸ்ட்ராங்கான சட்டம் போட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வெளியில விடவே கூடாது. ஏன்னா பல பேர் நம்ம வந்து கேள்விப்படுறோம், இந்த மாதிரி திவால் ஆயிட்டான், நைட் ஒன் நைட்டா ஓடிட்டான், திவால் ஆயிட்டான், அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டான், திவால் ஆயிட்டான், அங்க போயிட்டான். இதே அமெரிக்கால இது மாதிரி மோசடி பண்ணிட்டு, இங்கிலாந்துல மோசடி பண்ணிட்டு இங்க வந்து இந்தியாவில தங்கிட முடியுமா, இருக்க முடியுமா? ஏன் முடியல? அப்ப இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அதை துரிதமா இவங்க நடவடிக்கை எடுக்கும்ல. அந்த நடவடிக்கையை கண்டிப்பா எடுத்தாதான் இந்த நாடு உருப்படும். அது வரைக்கும் நம்ம இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கோம்.